கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2009 மாடல். இது ஒரு ஃபயர் இன்ஜின் MPFI இன்ஜின். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூர பிக்கப் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் கியரோட நாய்ஸ் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ தான். கீ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இல்லைன்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இமாபிளைசர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் காமிக்கும். வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரபிள் பாருங்கள். இதே ஃபால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரபிள் போட்டிருக்காங்க. 4th ஃபால்ட்டு. இந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகாதனால தான். கீயை வந்து நீங்கள் கரெக்டாக இல்லைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரபிளில் வரும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன்லேயும் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ அதுதான் இதில் பார்க்க போகிறேன். ஃபியட் புண்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் ஆன் பண்ணும்போது இப்போ கீ லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கீ லைட்டு பிளிங்க் ஆகும்போது இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இந்த கீயை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சர்வீஸ் பண்ணுறேன். அதேமாதிரி இதோட ஃபால்ட்டு கோடுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஷட்டர் வால்வு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் காயில் வந்து நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் போட்டிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா RPM சென்சார், உங்களுக்கு ஃப்ளைவீலோட கிராங்க் பொசிஷன் சென்சாரோட ஃபால்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இந்த PDA வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டரோட த்ராட்டில் பாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்ப்ளைண்ட் காமிக்குது. த்ராட்டில் பாடியை வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணுறேன். அதேமாதிரி இதோட ஃபால்ட்டு கோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எரேஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோட இன்டாக்ட் த்ராட்டில் பாடி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இக்னிஷன் காயில் கம்ப்ளைண்ட் காமிக்குது பாருங்கள். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப் இன்ஜினோட இக்னிஷன் காயிலோட மேஜர் ஃபெயிலியர் கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டு தான். ஒரே கனெக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயில் ஃபிட்டிங்கு தான். தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட லாக் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இக்னிஷன் காயில் தான் கம்ப்ளைண்ட்டு, அதோட சாக்கெட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் தான். ஏர் லீக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட ஃப்ளக்சுவேஷன் கரெக்டாக இருக்காது. பாருங்கள், இது கம்ப்ளைண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹோல்ஸ் இருக்குது. இந்த இன்ஜினோட கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயில் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸு. இந்த ஃபியட் புண்டோட கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணிட்டேன். இதோட கியர் பாக்ஸ் ஆயில் பாருங்கள். கியர் பாக்ஸ் ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா கியர் இன்னும் வேர் அவுட் அதிகமாகும். இப்போ கியர் பாக்ஸில் இருக்கிற பார்ட்ஸை நான் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் காட்டுறேன். இந்த ஃபியட் புண்டோட சிங்க்ரமஸ் கோனோட ப்ரைஸ் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சிங்க்ரமஸ் கோன் பாருங்கள். புதுசு பாருங்கள். இந்த கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 25லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் இருக்கணும். சுத்தமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் இதுலேயும். ஃப்ரெண்ட்ஸ், சிங்க்ரமஸ் கோன் தான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் 4th கியரோட கோனை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் அசம்பிள் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோட கியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட்டிங் பண்ணிட்டேன். எப்போவுமே கியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது தான் அந்த கியர் பாக்ஸோட செட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். செட்டிங் தப்பாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கியர் எல்லாமே டைட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். இதே ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாக்கப்சரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் ஏரியா 2 சாக்கப்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டோட நான் சாக்கப்சர் தான் வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரியர் சாக்கப்சரை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சரை விட அதோட டாப் மவுண்ட்டு தான் வந்து அதோட ப்ரைஸ் தான் அதிகம். அதனால் டாப் மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் செக் பண்ணுறேன், எது போயிருக்கோ அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஓல்டு ஃபியட் புண்டோட இக்னேஷன் காயிலோட இந்த சர்க்கியூட்டு ஹார்ட்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸு. இந்த ஒரு ஹார்ட்னஸ் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சீட் ஆகாது. அதேமாரி இது ஹார்ட்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் ஃபுல் சாக்கெட்டோட எல்லாமே சர்க்கியூட்டோடு தான் சேர்ந்து வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இக்னேஷன் காயிலில் லைன் உங்களுக்கு லாக் ஆகலைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ப்ராப்பராக உங்களுக்கு இன்ஜின் ஒர்க் பண்ணல. இதோட இக்னேஷன் காயிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாக்கெட் நான் இப்போ வாங்கியிருக்கேன், இது கரெக்டாக இப்போ லாக் ஆகுது. இப்போ நான் எல்லா காயில லைனை நான் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் காயிலோட சாக்கெட் ரொம்ப டிமாண்டாக இருந்தது. அதுவே கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் இந்த வண்டி சாக்கெட்டுக்காகவே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸோட ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன், ஒரு ஜென்ரல் மேஜர் சர்வீஸை நான் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 4 சாகப்சரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிருந்தது. அந்த சாகப்சர் டாப் மவுண்ட் இடமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.